வணக்கம். மனம் கவர்ந்த பங்குச்சந்தை அப்படிங்கிற இந்த தொடரில் வார இறுதி நாட்களில் கமாடிட்டிஸில் கோல்டு, சில்வர் மற்றும் க்ரூட் ஆயில், அதே மாதிரி பங்குச்சந்தையில் நிஃப்டி மற்றும் அதனுடைய செக்டார்ஸ்களை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த வாரம் எப்படி செயல்பட்டிருக்கு, அடுத்த வாரம் எப்படி செயல்பட வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத ஒவ்வொரு வாரமும் நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த வாரம் சற்றே தாமதமாக, காரணம் என்னென்னா இன்றைக்கி சனிக்கிழமை அன்றைக்கி இந்த பதவியை நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கும் நமக்கு முழு நாள் பங்குச்சந்தை இருந்த ஒரே காரணத்தினால இந்த பதிவை கொஞ்சம் லேட்டாக நான் போட வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வர்றேன். என்னன்னா இன்றைக்கி பட்ஜெட்டினுடைய கூட்டத்தொடர் இருந்ததுனாலையும் அன்றைக்கி பட்ஜெட் படிக்கப்பட்டதுனாலையும் அதற்காக இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் ட்ரேடிங் செக்ஷனாக மார்க்கெட் இருந்ததுனால அதையும் சேர்த்தே இந்த வாரம் நம்ம பார்த்துடலாம் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி நான் இந்த பதிவை எடுத்திருக்கேன். ஸோ கோல்டு, சில்வர்லாம் நேற்றே முடிந்த பதிவு தான் இந்த இதில் நமக்கு இருக்குது. அதனால் இன்றைக்கி பங்குச்சந்தையில் நடந்த நிகழ்வோடு சேர்த்தே நம்ம அதையும் பார்த்துடலாம். அதற்கு முன்னாடி புதிதாக இணைந்துள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய லைக்ஸ், கமெண்ட்ஸ் மற்றும் சப்ஸ்கிரிப்ஷன் மூலிமா நீங்கள் கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு மிக்க நன்றி. வழக்கம் போலவே நம்ம முதல்ல கமாடிட்டிஸ்லேருந்து ஆரம்பித்து பார்த்துடலாம். அதில் கோல்டு இந்த வாரம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு க்ளோசிங்காகவே நம்ம பார்த்தாலே $2,797 க்ளோசிங் முடிஞ்சிருக்கு. ஆல்மோஸ்ட் $2,830 நெருங்கி வந்திருக்கிற அந்த நிலையில் $2,817 வரைக்கும் வெள்ளிக்கிழமை அதனுடைய மேக்ஸிமம் உச்சம்ன்றது வந்திருக்கு. இது ஒரு நம்ம எதிர்பார்த்த லெவலில் நெருங்கி வந்திருக்கிற இந்த சூழ்நிலையில் அதற்கு கிட்டக தான் இந்த க்ளோசிங்கும் இந்த லெவலில் முடிஞ்சிருக்கு. ஒரு $20 கீழே இறங்கி க்ளோசிங் கொடுத்துருந்தாலும் வியாழக்கிழமை ஏற்றத்தில் ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்து தான் அந்த லெவலில் கொண்டு போய் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. இன்னமும் நமக்கு $2,830 அப்படிங்கிறத இன்னும் டச் பண்ணலை. அதை டச் பண்ணி தாண்டதுக்கான சந்தர்ப்பத்தை எடுக்குதா அப்படிங்கிறத நம்ம வரக்கூடிய வாரத்தில் எதிர்பார்ப்போம். அப்படி இந்த 2,830 தாண்டி அடுத்த வாரம் செல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா நமக்கு புதிய உச்சங்கள் வாய்ப்புகளாக வரும். அது என்னன்றதை நான் கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக அடுத்த வீடியோவில், அதாவது வரக்கூடிய வாரத்தில் நான் அடுத்த ரெசிஸ்டன்ஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்து சில்வர் பார்ப்போம். சில்வர் 31.29 க்ளோசிங் முடிஞ்சிருக்கு. ஆல்மோஸ்ட் கொஞ்சம், அதாவது போன வாரமே நமக்கு பார்த்திங்கன்னா அப்படியே தடுமாறிக்கிட்டு தான் இருந்தது. இந்த வாரம் வியாழக்கிழமை கொஞ்சம் மேலே கொண்டு போனதை நம்ம பார்க்க முடியுது. ரொம்ப நாளாக இங்கேயே இருக்கணும்ன்ற ஒரு வெறுப்பு அதுக்கே வந்துருச்சு. ஸோ அந்த வகையில் மேலே போயிருக்கு. பட் இன்னும் அந்த 32.10 தாண்டி ஏற்கனவே அந்த 35 வரைக்கும் சென்று அந்த தூரத்துக்கு மறுபடியும் போகிறதுக்கு தன்னை தயார்படுத்திக்கலை. இருந்தாலும் அப்படி ஒரு வாய்ப்பை எடுத்து 32.10 கட் பண்ணிச்சு அப்படின்னா நமக்கு அடுத்த லெவலாக 35.90 அப்படிங்கிறது தான் அடுத்த டாலர் வேல்யூவில் இருந்துக்கிட்டு இருக்கு. கீழே நமக்கு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக 28.40 நம்ம மறந்துடக்கூடாது. சில்வர் ரொம்ப நாள் கழித்து இந்த லெவலை தாண்டி இருக்கிறதுனால அடுத்த வாரம் கொஞ்சம் அதில் ஒரு சுறுசுறுப்பு வாய்ப்பு எடுக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு தோணுது. வரக்கூடிய வாரம் காத்திருந்து பார்ப்போம். அடுத்து க்ரூட் ஆயில் பார்க்கலாம். க்ரூட் ஆயில் 73.75 க்ளோசிங் முடிஞ்சிருக்கு. ஆல்மோஸ்ட் அந்த $72 மறுபடியும் கடைசி 2 நாள் டச் பண்ணிட்டாங்க சப்போர்ட் லெவலில். ஸோ இங்கேருந்து மறுபடியும் சப்போர்ட் எடுத்து மேலே $82 நோக்கி நகர்றதுக்கான முயற்சிகளை தொடங்குதான்னு பார்க்கணும். 72 கட் பண்ணாத வரைக்கும் மறுபடியும் அந்த 82 நோக்கி தான் போகிறதுக்கான வாய்ப்புகளாக பர்டிகுலராக க்ரூட் ஆயிலில் இருக்குங்கிறத மனதில் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த ரவுண்டு மேலே போகிறதுக்கு தன்னை தயார்படுத்திகிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம இப்போ இருக்கக்கூடிய இந்த 2 நாளாக அந்த இடத்த டச் பண்ணி நின்றுருக்கிறத காமிச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கு. பார்ப்போம் மறுபடியும் மேலே திருப்பி செல்லுதா அப்படின்ட்டு. ஒருவேளை கட் பண்ணால் மறுபடியும் வீக்னஸ் வர்றதுக்கு சான்சஸாக இருக்கலாம். க்ரூட் ஆயில் வரக்கூடிய வாரம் நமக்கு இந்த சப்போர்ட்டை ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்குதான்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த நிஃப்டி மற்றும் அதனுடைய செக்டார்ஸுகளை பற்றி பார்த்துடலாமா? நிஃப்டி 23,482 சனிக்கிழமை க்ளோசிங் முடிஞ்சிருக்கு. 23,360 லெவலை நேற்றே கடந்து க்ளோசிங் கொடுத்துட்டாங்க வெள்ளிக்கிழமையில். இன்னைக்கு கிட்டத்தட்ட அதற்கு கீழே போயிருந்தால் கூட மேக்ஸிமம் அதுக்கு மேலே போகாமல் மறுபடியும் ஒரு ரெக்கவரி கொடுத்து மேலே கொண்டு நிறுத்தியிருக்காங்க. 23,600 வரைக்கும் நெருங்கி மேலே போயிருக்கு. பட் 23,482 க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒருவேளை வர்ற திங்கட்கிழமை அந்த 23,632க்கு மேலே போக ஆரம்பித்தா மறுபடியும் 24,000 தொடுவதற்கான வாய்ப்புகளாக மாறும். இதுதான் லெவல். இந்த லெவலுக்கு மேலே தாண்டறதுக்கு அடுத்த கன்ஃபர்மேஷன் நமக்கு திங்கட்கிழமை கிடச்சிதுன்னா ஸ்ட்ராங்காக மேலே போகிறதுக்கான வாய்ப்புகளாக மாறலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்கணும். அப்படி இல்லை அப்படின்னா 23,360 கீழே வரும்போது இந்த பர்டிகுலர் டேயில் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஏற்றமானது ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட்டாக சேஞ்ச் ஆகிறதுக்கு நமக்கு வரக்கூடிய வாரத்தினுடைய மூவ்மெண்ட்டை பொறுத்து தான் நமக்கு இருக்குது. ஸோ 23,360யும் 24,000ம் இப்போதைக்கு ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ராங் லெவலாக இருந்துக்கிட்டு இருக்குது. வரக்கூடிய வாரம் நிஃப்டி என்ன செய்யுதுன்றதை பொறுத்து இருந்து பார்ப்போம். அடுத்து செக்டர்ஸை பார்க்கலாம்.
செக்டார்ஸில் நம்ம முதல்ல வழக்கமாக பார்க்குறது பேங்க் நிஃப்டி 49,506 ரூபாயில் அதனுடைய க்ளோசிங் முடிஞ்சிருக்கு. 48,580க்கு கீழே இருந்தது. இந்த வாரம் நல்ல வேகத்தோடு எடுத்து மேலே கொண்டு வந்து 49,990ன்ற அந்த ரெசிஸ்டன்ஸ் நெருங்கி வந்துட்டாங்க. 80,009 வரைக்கும் ஹை இன்னைக்கு போயிருக்கு. 49,506ல் அங்கேருந்து ஒரு 500 புள்ளிகள் கரைந்து வந்து தான் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் இன்றைக்கியான சூழ்நிலைக்கு இப்படி நடக்கிறதுங்கிறது சகஜமான விஷயம். ஸோ பேங்க் நிஃப்டியும் ஆல்மோஸ்ட் அந்த ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணிட்டு வந்திருக்கிறதுனால அடுத்த ரியாக்ஷன் என்னன்றதை மண்டே மார்க்கெட்டில் நிறைய அனலைசேஷனுக்கு அப்புறம் தான் நமக்கு அதனுடைய மூவ்மெண்ட் தெரியும். இன்கேஸ் இந்த 49,990 தாண்டிடுச்சு அப்படின்னா அடுத்த 51,850 தான் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத மனதில் வைத்துக்குங்க. கீழே ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக 48,580 இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துங்க. அடுத்த ஃபின் நிஃப்டி 23,170 க்ளோசிங். 22,860 தாண்டி கிட்டத்தட்ட இந்த வாரம் பூராவுமே மேலே மெயின்டைன் ஆகிருக்கு. அடுத்த லெவலாக நமக்கு 24,050 நோக்கி போகிறதுக்கு தன்னை தயார்படுத்திக்குதாங்கிறத வரக்கூடிய வாரம் 23,400க்கு மேலே க்ளோசிங் வர்றதுக்கு வாய்ப்புகள் கிடைச்சிதுன்னா மட்டும்தான் நமக்கு அந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத மனதில் வைத்துக்குங்க. தொடர்ந்து அந்த ஏற்றத்தை கொடுத்துச்சுன்னா மட்டும் நமக்கு ஏற்றம் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா 22,860 அடுத்த திருப்பி கீழே இருக்கக்கூடிய முக்கியமான சப்போர்ட், அதை பிரேக் பண்ணக்கூடிய வாய்ப்பு எடுத்துக்கிச்சுன்னா 22,125 தான் அடுத்த பேஸ் சப்போர்ட்டாக இருக்கும். என்ன செய்யுதுங்கிறத காத்திருந்து பார்ப்போம். அடுத்த செக்டர் நிஃப்டி ஐடி 42,030 க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. 42,510க்கு கீழே மறுபடியும் கீழே கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருக்கு. அஃப்கோர்ஸ் இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய க்ளோசிங் பார்த்திங்கன்னா இறக்கத்தில் தான் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ தொடர்ந்து இதனுடைய செயல்பாடுகள் நமக்கு வேகமாக இறங்கி வர்றதை தான் நம்ம பார்த்துட்டு வரோம். இப்போவும் இந்த 42,510 கீழே க்ளோசிங் வர்றதுனால மறுபடியும் இதை தொடர்ந்து கீழே போகும்போது 40,750 தான் அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். கொஞ்சம் ஐடி செக்டார்ஸில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருக்கிறது நல்லது. அடுத்த செக்டார் நிஃப்டி பார்மா 21,334 க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் 21,240க்கு மேலே இந்த வாரமும் மெயின்டைன் பண்ணி நிறுத்தியிருக்காங்க. இறங்கி கீழே போய் 20,760 இந்த வாரம் அடிச்சிருந்தாலும் கூட மேலே கொண்டு வந்து மறுபடியும் இந்த வாரம் க்ளோசிங் கொடுத்துருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ ஸ்ட்ராங்காக கீழே க்ளோஸ் வைக்காமல் அடுத்த நாளே அது மாறி மேலே வந்ததுனால இந்த இடம் ஒரு நல்ல சப்போர்ட்டாக மாறுதா பார்மாவில் அப்படிங்கிறத வரக்கூடிய வாரத்தில் வெயிட் பண்ணி பார்ப்போம். மேலே 21,950 முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக இருக்குது அப்படிங்கிறத மனதில் வைத்து கொள்ளுங்கள். தொடர்ந்து ஏறும்போது இந்த இடம் வரைக்கும் போகிறதுக்கு அடுத்த வாய்ப்புகளாக பார்மாவில் இருக்கும். அடுத்த செக்டர் நிஃப்டி எஃப்எம்சிஜி 58,396 க்ளோசிங் கொடுத்துருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு ஏற்றம், பரபரப்பான ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லை எல்லா கம்பேரிசன் செக்டார்ஸை கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கி எஃப்எம்சிஜி தான் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு இந்த பட்ஜெட் படித்து முடித்த பிறகு. அடுத்த ரெசிஸ்டண்ட்டாக 59,940 60,680 அப்படிங்கிறத நோக்கி இதனுடைய பயணம் வரக்கூடிய வாரத்தில் தொடருதா அப்படிங்கிறத பார்க்கணும். கீழே 57,000 ஒரு முக்கியமான சப்போர்ட்டாக எஃப்எம்சிஜிக்கு இருக்குங்கிறத மனதில் வைத்துக்குங்க. அடுத்த செக்டார் நிஃப்டி ஆட்டோ 23,306 க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி 22,930 திருப்பி மறுபடியும் கடந்து அதற்கு மேலே வந்திருக்கு இன்றைக்கி. அது குறிப்பாக க்ளோசிங் இதுவும் ஒரு நல்ல ஏற்றம் கொடுத்த ஒரு செக்டாராக முடிஞ்சிருக்கு. 24,040 நோக்கி மறுபடியும் இதனுடைய செயல்பாடுகள் செல்லுதான்னு பார்க்கணும். தொடர்ந்து அடுத்த வாரம் இந்த லெவலுக்கு மேலே க்ளோசிங் வரும்போது அந்த வாய்ப்புகளை தரும். கீழே 22,930 ஒரு சப்போர்ட், அதற்கு கீழே 22,200 வரைக்கும் போய் ஒரு நல்ல ஒரு திருப்பத்தை கொடுத்துருக்கிறதுனால இந்த இடம் ஒரு நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக எடுத்து இனிமேல் ஆட்டோ செக்டார் ஒரு அப் ட்ரெண்டுக்கு தன்னை தயார்படுத்திக்குதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த செக்டார் நிஃப்டி ரியாலிட்டி 952 க்ளோசிங். 925க்கு மேலே மீண்டும் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 860 வரைக்கும் வேகமாக கீழே சென்று அங்கேருந்து ஒரு பெரிய ஜம்ப் இந்த வாரம் பூராவுமே ஏற்ற வாரங்களாக மாறி கிட்டத்தட்ட 965 வரைக்கும் வந்துட்டாங்க. அடுத்து அதை கட் பண்ணும்போது 1040ங்கிற லெவல் வரைக்கும் போகலாம். என்ன செய்ய போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். 925ம் 860ம் ஒரு முக்கியமான சப்போர்ட்டாக கீழே மாறி இருக்குது. வரக்கூடிய வாரம் இந்த சப்போர்ட்ஸை பேஸ் பண்ணி மேலே போகுதா அப்படிங்கிறத காத்திருந்து பார்ப்போம். அடுத்த செக்டார் நிஃப்டி மெட்டல் 8,298 க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. 8,120க்கு மேலே போன வாரம் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் எடுத்து திரும்பி நிற்கிறத நம்ம பார்த்தோம். அதே இடத்துலேருந்தே தான் இப்போ கொஞ்சம் மேலே வந்து 8,400 வரைக்கும் மேக்ஸிமம் இன்றைக்கி மேலே போயிருக்கு. ஸோ 8,620 அப்படிங்கிறது அடுத்த மெயின் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. கீழே 8,120 ஒரு முக்கியமான சப்போர்ட்டாக மாறி இருக்கிறதுனால இது இடைப்பட்ட லெவலில் தான் இந்த வாரம் இதனுடைய க்ளோசிங் போயிருக்கு. அடுத்த செக்டார் பார்க்கலாம்.
நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸ் 10,250 அப்படிங்கிற அந்த சப்போர்ட்லேருந்து திரும்பி இந்த வாரம் நல்ல ஒரு திருப்பத்தை கொடுத்து நிறுத்தியிருக்கு. 10,438 க்ளோசிங் போயிருக்கு. ஸோ தொடர்ந்து இதனுடைய ஏற்றம்ன்றது இருந்துச்சுன்னா 10,700 தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸ். கிட்டத்தட்ட கீழே பேஸில் தான் இப்போவும் இருந்துகிட்டு இருக்கு. ஒரு பெரிய மாற்றம்ங்கிறது சொல்ல முடியாது. இருந்தாலும் போன வாரம் இறக்கத்துக்கு இது கொஞ்சம் ஒரு ஆறுதலாக கொஞ்சம் மேலே நின்றுருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஒருவேளை இதை கடந்து கீழே செல்லக்கூடிய வாய்ப்பு மறுபடியும் ஏற்பட்டால் 9,450 வரைக்கும் நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸ் கீழே போகிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. அதை அடுத்த சப்போர்ட் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்படி வாய்ப்பு தரலை அப்படின்னா 10,700 தாண்டும் போது 11,480 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸில் மேல் நோக்கி செல்லும்போது ரெசிஸ்டன்ஸாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கும்போது நமக்கு தெரியக்கூடிய விஷயமா இருக்குது. தான் சொல்லப்போனால் எல்லா செக்டர்ஸ்லையுமே வந்து ஒரு பெரிய டவுன்ஃபால்லேருந்து ஒரு திருப்பத்தை கொடுத்து நிறுத்தி இருக்கிறதுனால இதை கரெக்டாக எடுத்துக்கிட்டு மேலே திரும்பி செல்லுதா அப்படிங்கிறத நம்ம காத்திருந்து பார்ப்போம். இதுதான் இந்த வாரத்துக்கான செக்டார் லெவல்ஸ். இந்த வாரம் நிஃப்டியை பொறுத்தளவில் 6 நாள் ட்ரேடிங் செக்ஷன் இருந்து நமக்கு இந்த பர்டிகுலர் க்ளோசிங் நம்ம மார்க்கெட்டில் பார்க்குறோம். 23,480 ஆல்மோஸ்ட் நின்றுருக்கு, 82 நின்றுருக்கு. ஸோ தொடர்ந்து ஏற்றம் கொடுத்தால் மறுபடியும் 24,000 தாண்டி வேகமாக மேலே செல்வதற்கான வாய்ப்புகளை தரலாம். அதற்கான வாய்ப்புகள் வரக்கூடிய வாரம் நமக்கு சந்தர்ப்பமாக அமைதா? இந்த பட்ஜெட்டினுடைய தாக்கம் நமக்கு இன்றைக்கி பெருசாக தெரியாது. இன்னும் இதை பற்றி அனலைசேஷன்ஸ் வர 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 நமக்கு வரக்கூடிய வாரம் அதனுடைய செயல்பாடுகள் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். எப்படி இருந்தாலும் இந்த பர்டிகுலர் லெவல்ஸை தாண்டி அது போகும்போது கீழே சப்போர்ட்டையும் ரெசிஸ்டன்ஸையும் நீங்கள் பேஸ் பண்ணி மார்க்கெட்டில் வாட்ச் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய புது முதலீடுகளை கொண்டு போங்க. கண்டிப்பாக நமக்கு ஒரு நல்ல ஏற்றம் மறுபடியும் மார்க்கெட்டில் கிடைக்குங்கிற நம்பிக்கையோடு செயல்படுங்க. இந்த வாரத்துக்கான வாய்ப்புகள் தரக்கூடிய பங்குகள் என்னென்ன அப்படிங்கிறது எனக்கு கண்ணில் தென்பட்டால் கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோவில் உங்களோட நான் அதை பகிர காத்து கொண்டு இருக்கிறேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.